வணக்கம். இந்த உரையின் தலைப்பு வள்ளுவரும் வடநூலாரும் என்பதாகும். திருக்குறள் உயர்வர உயர்ந்த நூல் என்பதை பல நூறாண்டுகளுக்கு முன்னமேயே, அது தோன்றிய சிறிது காலத்திலேயே தமிழகத்து பேரறிஞர்கள் உணர்ந்து வெளிப்படுத்தினார்கள் என்பதை திருவள்ளுவ மாலை என்று அழைக்கப்படும் நூலிலுள்ள பல பாடல்களால் அறியலாம். அன்னார் வடமொழி வேதங்கள், மனுநூல் உள்ளிட்ட பல நூல்களையும் ஆழ்ந்து கற்றவர் என்பதை அப்பாடற் கருத்துகள் தெளிவாக புலப்படுத்தும். தாமே தலைசிறந்த அகப்புறப் பாடல்கள் எழுதிய சங்கச் சான்றோர் பெயர்களும் அந்த நூலிலே இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் எக்காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் எவ்வினத்திற்கும் பொருந்தும் வாழ்வியல் விழுமியங்களை சொல்லும் அழியாத அறநூல் என்பதை அவர்கள் அக்காலத்திலேயே கண்டுகொண்டார்கள். அதன் பொருட்பரப்பு, கருத்துச் செறிவு, சொல்லாட்சி, கட்டமைப்பு, படைப்பிலக்கிய சிறப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து அறிந்து கொண்ட அம்மாபெரும் புலவர்கள் அதற்கு இணையான பெருநூல் வேறு எதுவும் இல்லை என்பதை தம் பாடல்களில் தெளிவாக, ஐயத்திற்கு இடமின்றி புலப்படுத்த காணலாம். திருக்குறளுக்கு எதிராக தமிழின் உட்பகைவர்கள் இன்று வெளியிட்டு வரும் கருத்துக்களை மறுக்க துணை செய்யும் செய்திகளும் இப்பாடல்களில் சொல்லப்பட்டிருப்பது வியப்புக்கு உரியதாகும். திருக்குறள் என்றும் நிலைத்து நிற்கப் போகும் காலம் கடந்த நூல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே வருவது உரைப்பதாக இறையனார் பாடல் அமைந்துள்ளது. அவருடைய பாடல், என்றும் புலராது யாணர் நாள் செல்லுகினும் நின்று அலர்ந்த தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். புலவர்களுக்கெல்லாம் மன்னனாகிய, அவர் சொல்லுகிறார், புலவர்களுக்கெல்லாம் மன்னனாகிய திருவள்ளுவரின் வாயில் தோன்றிய திருக்குறள் எக்காலத்தும் அழகு கெடாது நெடுங்காலம் செல்லினும் நிலைத்து நின்று மலர்ந்து தேனைச் சொரிகின்ற பண்புடையதாய் திகழும் ஆதலால் குறையற்ற சிவந்த தளிர்களையுடைய கற்பகத்தின் தெய்வத்தன்மை பொருந்திய மலர் போன்றது அது என்பார். திருக்குறள் முதல் நூல் என்பதையும் வடநூல் எதற்கும் கடன்பட்டது அன்று என்பதையும் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப்பொருள்கள் பற்றிய முடிவுகள் யாவும் வள்ளுவர் உடையனவே என்பதையும் நக்கீரர் பாடல் தெளிவாக்கும். நக்கீரர் பாடுகிறார், தானே முழுது உணர்ந்து தண்டமிழின் வெண்குரலால் ஆனா அறமுதலா அந்நான்கும் ஏனோர்க்கு ஊழின் உரைத்தார்க்கும் ஒன்னீர் முகிலுக்கும் வாழி உலகு எண்ணற்றும் எற்று. தானே முழுவதையும் ஆராய்ந்தறிந்து தண்ணிய தமிழில் குறள் வெண்பாக்களால் அறம் முதலாய 4 உறுதிப்பொருள்களையும் யாவர்க்கும் அவர் எளிதில் அறியும் வண்ணம் முறையால் உரைத்த திருவள்ளுவருக்கும் ஒள்ளிய நீரை தரும் மேகத்திற்கும் இவ்வுலகம் எவ்வாறு கைமாறு செய்யும் என்று கேட்கிறார். திருக்குறளின் உட்கிடக்கை சைவமே என்றும் வைணவமே என்றும் புத்தமே என்றும் சமணமே என்றும் வள்ளுவர் அவ்வச்சமயத்தை சார்ந்தவரே என்றும் இந்திய சமய சார்புடையோரெல்லாம் இன்னும் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருகின்றனர். ஆனால் வள்ளுவர் சமயம் கடந்தவர் என்பதையும் திருக்குறள் எச்சமய சார்புடையது அன்று என்பதையும் என்றோ கல்லாடனார் புலப்படுத்தியுள்ளார்.
ஒன்றே பொருள் எனின் வேறென்ப, வேறெனின் அன்று என்ப. 6 சமயத்தார் தன் நன்றென எப்பாலவரும் இயைபு அறிவ வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. 6 வகை சமயத்தோருள் ஒரு சமயத்தார் தம் நூல்களில் உலகமும் உயிரும் கடவுளும் ஆகிய பொருள்கள் ஒன்றே என்று கூறுவாரானால், மற்றொரு சமயத்தார் தம் நூல்களில் அதனை மறுத்து அவை வேறாம் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு அவர்கள் வேறென்று கூறினால் பிறிதொரு சமயத்தார் அதனை மறுத்து உரைப்பார்கள். சமய நூல்களெல்லாம் இம்முறையில் ஒன்றோடொன்று முரண்படுகின்றன. திருவள்ளுவரால் முப்பாலாக மொழியப்பட்ட நூல் நன்று என்று ஏற்றுக்கொள்ளுதற்கு எவ்வகை பகுதியோரும் உடன்படுவார்கள் என்பது இப்பாடலின் கருத்தாகும். திருக்குறள் வடமொழி வேதங்களுக்கும் மனுநூல், கௌடலீயம், காமசூத்திரம் போன்றவற்றிற்கும் கடன்பட்டுள்ளது என்றும், வேதங்களே பெருஞ்சிறப்பிற்கு உரியன என்றும், நாளும் அறைகூவும் வடமொழி சார்புடையார்க்கு வேதங்களினும் திருக்குறள் ஏன் எவ்வாறு சிறந்தது என்பதை கோதமனார் என்ற புலவர் எடுத்துரைப்பார். அவர் சொல்லுகிறார், ஆற்றல் அழியும் என்று அந்தணர்கள் நான்மறையை போற்றி உரைத்து ஏட்டின் புறத்து எழுதார். ஏட்டு எழுதி வல்லுனரும் அல்லாரும் வள்ளுவனார் முப்பாலை சொல்லிடனும் குற்றம் சோர்வு இன்று. 4 வேதங்களையும் ஏட்டில் எழுதி வைத்தால் அவற்றின் ஆற்றல் குறையும் என்று ஏட்டில் எழுதாது வாய்ப்பாடமாக காப்பாற்றி வருவார்கள். ஆனால் திருவள்ளுவரது திருக்குறள் ஏட்டில் எழுதி வைத்து விற்பன்னர்களும் அறிவாற்றல் அற்றாரும் ஓதினாலும் அதன் வலிமை குறைதல் நிகழாது. இதற்கும் ஒருபடி மேலே சென்று திருக்குறளுக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய வடநூல் ஏதும் இல்லை என்பதை தமிழிலும் வடமொழியிலும் ஆழங்கால் பட்ட பாரதம் பாடிய பெருந்தேவனார் சான்றுகளோடு விளக்குவார். எப்பொருளும் யாரும் இயல்பின் அறிவுற செப்பிய வள்ளுவர்தாம் செப்ப அரும் முப்பார்க்கு பாரதம் ஸ்ரீராமகதை மனு பண்டை மழை நேர்வன மற்றில்லை நிகர். மகாபாரதமானது ராமனின் கதையாகிய இராமாயணத்திற்கு ஒப்பாகும். மனுநூல் பழைய வேதத்திற்கு ஒப்பாகும். ஆனால் எவ்வகைப்பட்ட பொருள்களையும் எவ்வகையோரையும் அவற்றின் உண்மையான தன்மையோடு அறிந்து கொள்ள அவர்களுக்கு சொல்லுமாறு திருவள்ளுவர் சொல்லால் வந்த திருக்குறளுக்கு ஒப்பாக சொல்லத்தக்க வேறு நூல் எதுவும் இல்லை என்பார் அவர். அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி பேசுவதில் வேதங்கள் உள்ளிட்ட பழைய நூல்களெல்லாம் திருக்குறளுக்கு ஒப்பாகா என்பதை கோவூர் கிழாரும் வலியுறுத்துவார். அறமுதல் 4ம் அகலிடத்தோர் எல்லாம் திறமுறத் தேர்ந்து தெளிய குறள் வெண்பா பண்ணிய வள்ளுவனார் பால் முறை நேர் ஒவ்வாதே முன்னை முதுவோர் மொழி என்பார் கோவூர் கிழார். அறம் முதலிய 4 உறுதிப் பொருள்களையும் அகன்ற உலகில் வாழ்வோரெல்லாம் வகைப்பட ஆராய்ந்து தெளியும் பொருட்டு குறள் வெண்பாக்களால் சொல்லப்பட்டுள்ள வள்ளுவரின் முப்பால்களையுடைய நூலுக்கு முற்காலத்தோர் செய்த எந்த நூலும் ஒப்பாகாது என்பார் அவர். அறங்களையும் அறம் அல்லாதனவற்றையும் பட்டியலிட்டு செல்லும் வடநூல்களைப் போலல்லாமல் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் பற்றி கூறும் உயர்ந்த படைப்பு இலக்கியம் என்பதை சில புலவர்கள் ஏதுக்களோடு வற்புறுத்தும் பாடல்களும் திருவள்ளுவ மாலையில் உண்டு. தாளார் மலர்பொய்கை தாம் குடைவார் தண்ணீரை வேளாது ஒழிதல் வியப்பன்று வாழாதாம் அப்பால் ஒரு பாவை ஆய்பவோ வள்ளுவனார் முப்பால் மொழி மூழ்குவார் என்பது நாகன் தேவனார் பாடல். தாளோடு பொருந்திய தாமரை மலர்களை உடைய ஒரு பொய்கையில் மூழ்குவோர் வேறு தண்ணீரை விரும்பாதிருத்தல் வியப்பு அன்று
வள்ளுவரது முப்பால் மொழியும் நூலில் தோய்பவர் வீணாக வேறொரு நூலை ஆராய்தலை விரும்புவார்களோ? அவ்வாறு செய்ய முனைவாராயின் அதுவே வியப்புக்குரியதாகும் என்பார். திருக்குறள் என்னும் ஓர் இலக்கியத்தை கற்ற அளவிலேயே ஒருவர் தமிழ் புலமை பெற்றுவிடலாம் என்பார் நத்தத்தனார். அவருடைய பாடல் 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போய் ஒருத்தர் வாய்கேட்க நூல் உளவோ என்று மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம் என்பார். பாயிரத்தோடு சேர்ந்து அரிய 1330 குறள் வெண்பாக்களையும் கற்றபின் வேறு ஒருவரிடம் போய் வாயால் கேட்டு அறிதற்குரிய நூல் ஏதேனும் உண்டா? நிலைபெற்ற தமிழில் புலமை மிக்கோராகிய பிறர் தம்மிடம் வந்து கற்க மாண்புடன் தம்மிடத்தில் வீற்றிருக்கலாம் என்பார். திருக்குறளினும் சிறந்த இலக்கியம் ஏதேனும் உண்டென்று சொல்லும் புலவர் யாரேனும் இருக்கின்றனரா என்று கேட்பார் முகையலூர் சிறுகருந்தும்பியார். உள்ளுதல் உள்ளி உரைத்தல், உரைத்ததனை தெள்ளுதல் அன்றே செயற்பால வள்ளுவனார் முப்பாலில் மிக்க மொழி உண்டு என்ப பகர்வார் எப்பாவலரினும் இல். அவர் சொல்லுவது திருக்குறளினும் உயர்ந்த நூல் ஒன்று உள்ளது என்று சொல்லுவார் எவ்வகை புலவர்களுள்ளும் இல்லை. ஆதலால் நாம் இந்நூலை குறித்து செய்ய வேண்டிய நம் கடமைகள் இந்நூலின் பொருளை ஆழ்ந்து சிந்தித்து பிறருக்கு அதனை சொல்லுதல், பிறரால் அது பற்றி சொல்லப்பட்டதை ஆராய்ந்து தெளிதல் என்பார். ஏற்கனவே பல நூல் கற்றறிந்த அறிஞர்களும் திருக்குறளை மேலும் மேலும் ஆராய்ந்து தம் அறிவை பெருக்கிக் கொள்ள இயலும் என்று உறுதியாக கூறுவார் உருத்திர சண்மகன்னார். மணல் கிளைக்க நீர் ஊறும் மைந்தர்கள் வாய் வைத்து உண சுரக்கும் தாய்முலை ஒன்பால் பிணக்கிலா வாய்மொழி வள்ளுவர் முப்பால் மதிப்புலவோர்க்கு ஆய்தொறும் ஊறும் அறிவு என்பார். மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும், பிள்ளைகள் வாய் வைத்து உண்ண தாயின் முலைப்பால் சுரக்கும். அவைபோல மாறுபடுதற்கு காரணமற்ற வாய்மை சொற்களை கொண்ட வள்ளுவரின் திருக்குறளை ஆராய அறிவுடைய புலவர்க்கு மேலும் மேலும் அறிவு பெருகும் என்பார். உலகில் வள்ளுவருக்கு இணையான புலவர் யாரும் இல்லை என்பது மதுரை தமிழாசிரியர் செங்குன்றூர் கிழாரின் அசைக்க முடியாத முடிவு. புலவர் திருவள்ளுவர் அன்றி பூமேல் சிலவர் புலவரெனச் செப்பல் நிலவு பிறங்கு ஒளி மாலைக்கும் பெயர் மாலை மற்றுங்கு இருள் மாலைக்கும் பெயர். உலகில் புலவர் என்று திருவள்ளுவரை தவிர வேறு சிலரையும் புலவர் என்று சொல்லுதல் மாலை என்பது திங்கள் ஒளி வீசும் அந்திக்கும் சூழும் இருளையுடைய அந்திக்கும் பெயராக சொல்லுதல் போன்றது என்பார் அவர். வள்ளுவர் கூறும் வாழ்க்கை நெறியே அறிவுடையார் யாவரும் எக்காலத்தும் எவ்விடத்தும் மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை நெறி என்பதை அடையாளம் காட்டுவார் செயிர்காவிரியார் மகனார் சாத்தனார். அவருடைய பாடல் ஆவனவும் ஆகாதனவும் அறிவுடையார் யாவரும் வல்லார் எடுத்தியம்ப தேவர் திருவள்ளுவர் தாமும் செப்பியவே செய்வார் பொருளில் ஒழுக்கம் பூண்டார். மாந்தர்க்கு நல்லனவற்றையும் தீயனவற்றையும் அறிஞர் எல்லாரும் இனி இந்நூலிலிருந்தே எடுத்துச் சொல்லுதற்கு வல்லவராவார். ஆதலால் தேவராகிய வள்ளுவரால் சொல்லப்பட்ட வாழ்க்கை நெறியையே ஒப்பில்லாத ஒழுக்கத்தை மேற்கொள்ளுவார்கள் யாவரும் பின்பற்றுவர். மரபு வழி வந்த தமிழ்ச் செவ்விலக்கிய இலக்கண கூறுகளெல்லாம் திருக்குறளில் முறையாக கையாளப்பட்டிருப்பதை நச்சுமனார் தொட்டுக்காட்டி பாராட்டுவார். எழுத்து, அசை, சீர், அடி, சொல், பொருள், யாப்பு, வழக்கில் வனப்பு, அணி, வண்ணம் இழுக்கின்றி
என்று எவர் செய்தன எல்லாம் இயம்பின இன்று இவர் இன்குரல் வெண்பா. எழுத்து அசை சீர் அடி சொல் பொருள் யாப்பு வனப்பு அணி வண்ணம் ஆகியவற்றுள் பிழையில்லாமல் எக்காலத்தில் எவரால் எவை செய்யப்பட்டனவோ அவையெல்லாம் இக்காலத்து வள்ளுவரால் செய்யப்பட்ட இனிய குரல் வெண்பாக்களில் சொல்லப்பட்டன என்பது அவருடைய கூற்று. வையத்து வாழ்வார் யாவருடைய அகத்து இருளையும் போக்க வல்லது திருக்குறள் என்பதை நப்பாலத்தனார் ஓர் அரிய உருவகம் மூலம் அறிவுறுத்துவார். அறம் தகழி ஆன்ற பொருள் திரி இன்பு சிறந்த நெய் செஞ்சொல் தீ தண்டு குறும்பாவா வள்ளுவனார் ஏற்றினார் வையத்து வாழ்வார்கள் உள் இருள் நீக்கும் விளக்கு என்பது அவர் பாடல். அறம் அகலாகவும் பொருள் திரியாகவும் இன்பம் நெய்யாகவும் செவ்விய சொல் தீயாகவும் குரல் வெண்பா தண்டாகவும் வள்ளுவர் உலகில் வாழும் மக்களின் அகத்து இருளை நீக்குவதாகிய விளக்கினை ஏற்றினார் என்பது அவருடைய பாடல். வள்ளுவர் பரிந்துரைக்கும் அறவாழ்வின் பயனையும் திருக்குறளின் இலக்கிய சிறப்பையும் ஒருங்கே கூறுவது கவுனியனாரின் பாடல். அவர் சொல்கிறார், சிந்தைக்கு இனிய செவிக்கு இனிய வாய்க்கு இனிய வந்த இருவினைக்கு மாமருந்து முந்திய நன்னெறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய இன்குரல் வெண்பா. முந்தியதாகிய அறநெறியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் நாவால் விளங்கும் புலமை பெற்ற வள்ளுவர் சொல்லிய இனிய குரல் வெண்பாக்கள் நினைத்தால் மனத்திற்கும் கேட்டால் காதிற்கும் ஓதினால் வாய்க்கும் இன்பமளிப்பன. தொடர்ந்து வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளாகிய நோய்களுக்கும் அவ்வெண்பாக்கள் அரிய மருந்துகளாகும் என்பார் அவர். அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப் பொருள்கள் பற்றி வடநூலார் வள்ளுவருக்கு முன்னமேயே அவர் கூறும் கருத்துக்களை சொல்லியுள்ளனர் என்று இன்னும் வடமொழி சார்புடையார் ஆதாரமற்ற பச்சை பசும் பொய்களை சொல்லி வருகின்றனர். வள்ளுவருக்கு முன் இவை இவ்வாறு தெளிவாக்கப்படவில்லை என்றும் புலமை மிக்கவர்களே இதுகாரும் கேட்காதன எல்லாம் கேட்கும் வாய்ப்பை தந்தவர் வள்ளுவரே என்றும் கொடி ஞாழன் மாணிபூதனார் என்னும் புலவர் வரலாற்று உண்மையை ஒரு பாடலில் எடுத்துரைப்பார். அவர் சொல்லுகிறார், அறனறிந்து ஈந்தேம் ஆன்ற பொருளறிந்து ஈந்தேம் இன்பின் திறனறிந்து ஈந்தேம் வீடு தெளிந்தேம் மரநெறிந்த வாளார் நெடுமாற வள்ளுவனார் தம் வாயால் கேளாதனையெல்லாம் கேட்டு. பகைவரை வென்ற வாட்படை கொண்ட வீரமிக்க நெடுமாறனே, அந்த புலவர் சொல்லுகிறார், வள்ளுவர் வாக்கால் இதுவரை கேளாதனை எல்லாம் இப்போது கேட்டு அறத்தின் திறத்தையும் பொருளின் திறத்தையும் இன்பத்தின் திறத்தையும் வீட்டின் திறத்தையும் அறிந்து தெளிவு பெற்றோம் என்பார். வள்ளுவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் ஆற்றல் மிக்கவர் என்பதை திருவள்ளுவமாலை ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்களில் அரிய உவமைகள் கொண்டு வலியுறுத்தும். கபிலர் பாடிய பாடல், திணையளவு போதா சிறு புன்னீர் நீண்ட பனையளவு காட்டும் பணித்தால் மனையழகு வெள்ளைக்கு உழங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விதி. கபிலருடைய பாடல், மனையில் வளரும் பறவை பேடுகள் உலக்கை பாட்டை கேட்டு உறங்கும் வளப்பம் பொருந்திய நாட்டை உடையவனே, வள்ளுவரின் குரல் வெண்பா அரிய பெரிய பொருளை தன்னுட்கொண்டு காட்டுதல் தினை அரிசியினும் சிறிய புல்லினது நுனியில் உள்ள பனிநீர் உயர்ந்த பனைமரத்தின் சாயையை தன்னுள் கொண்டு காட்டுதல் போலும் என்பார். இப்பாடலில் கபிலர் கூறும் உவமை இயற்கை நிகழ்விலிருந்து பெறப்பட்டது, நுட்பமானது. பரணர் தம் பாடலில் இக்கருத்தை விளக்க தொன்ம உவமை ஒன்றை தேர்ந்தெடுப்பார். பரணருடைய பாடல், மாலும் குரலாய் வளர்ந்து 2 மான் அடியால்
ஞாலம் முழுதும் நயந்து அளந்தான் வாலறிவின் வள்ளுவரும் தம் குரல் வெண்பா அடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்பார். திருமால் குரலனாய் வந்து வளர்ந்து 2 பெரிய அடிகளால் உலகம் முழுவதையும் விரும்பி அளந்தான். மெய்யறிவு மிக்க வள்ளுவர் தம் குரல் வெண்பாவின் 2 சிறிய அடிகளால் உலகனைத்திலும் உள்ள மக்கள் யாவரும் சிந்திப்பனவற்றையெல்லாம் ஆராய்ந்து அளந்தார் என்பது அவர் பாடல். வள்ளுவரது தனித்திறனை உவமை ஏதுமின்றி வியந்து போற்றுவது அரசியல் கிளாரின் பாடல். பரந்த பொருளெல்லாம் பாரறிய வேறு தெரிந்து திறந்தொரும் சேரச் சுருங்கிய சொல்லால் விதித்து பொருள் விளங்கச் சொல்லுதல் வல்லார் ஆர் வள்ளுவர் அல்லால். வல்லார் யார்? வள்ளுவர் அல்லால் என்பார். பல வகையாக பரவி கிடக்கும் எல்லா பொருள்களையும் இப்புவியில் உள்ளோர் அறிந்து கொள்ளுமாறு அவற்றை வெவ்வேறாக பிரித்து ஒவ்வொன்றும் தன் தன் வகையோடு சேருமாறு மிகச் சுருங்கிய சொற்களால் பொருள் தெளிவாக விளங்க விரிவாகச் சொல்ல வல்லவர் உலகில் வள்ளுவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பார். திருக்குறளின் பெருமையை சொல்ல உயர்வு நவிர்ச்சியை கையாளுதலில் தவறேதும் இல்லை என்று முடிவு செய்யும் இடைக்காடனார் அதற்கேற்ற பொருள் உவமையை நாடுவதோடு தம் பாராட்டை ஒரு குரல் வெண்பாவாலேயே சுருக்கி தருகிறார். அவர் சொல்கிறார், கடுகை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். வள்ளுவரின் குரல் வெண்பா ஒவ்வொன்றும் கடுகின் நடுவே துளை செய்து அத்துளையின் வழியே 7 கடல் நீரையும் பெய்து அது தன்னளவில் குறுகும் வண்ணம் தரித்து வைத்தார் போன்றது என்பது அவர் கூறும் உவமை. மிகச்சிறிய பொருள் என்று எண்ணி இடைக்காடர் கடுகை உவமையாக்கினார். கூர்த்த மதிப்படைத்த ஔவையார் கடுகினும் நுண்ணியதாகிய அணுவை உவமையாக்குகிறார். அணுவினும் சிறியது வேறொன்றும் இல்லை என்பதை சங்கச் சான்றோர் அறிந்திருந்தது வியப்புக்கு உரியதாகும். அணு என்ற தமிழ் சொல்லே வடமொழிக்கும் பிற மொழிகளுக்கும் சென்றது என்பதை மொழியியல் வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்பது ஔவையாரின் பாடல். வள்ளுவரின் குரல் வெண்பா ஒவ்வொன்றும் அணுவின் நடுவே துளை செய்து அத்துளையின் வழியே 7 கடல் நீரையும் பெய்து அது தன்னளவில் குறுகும் வண்ணம் தரித்து வைத்தார் போன்றது என்பார் ஔவையார். பழந்தமிழ் இலக்கியங்களை அரைகுறையாக கற்ற சிலர் திருக்குறள் ஒருவரால் இயற்றப்பட்டது அன்று என்றும் மாந்த வாழ்வின் எல்லா கூறுகளையும் இவ்வளவு ஆழமாக ஆராய்ந்து அவை பற்றி தெளிவாக சிந்தித்து தக்க முடிவுகளுக்கு வந்து அவற்றை இத்தகைய வைரக் கற்களை செதுக்கியது போன்ற குறட்பாவில் தருவது தனியொருவரால் செய்யக்கூடிய செயல் ஆகாது என்றும், எனவே பலரால் யாக்கப்பட்ட பாடல்களின் தொகை நூலே திருக்குறள் என்றும் கூறுகின்றனர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களில் ஒருவராகிய சுந்தரம் என்பாரும் அவரை பின்பற்றி யூத அறிஞராகிய டேவிட் ஷுல்மன் என்பாரும் இத்தவறான நம்பிக்கையை வெளியிட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர். பேராசிரியர் சுந்தரம் தம் திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் இதனை சொல்லிவிட்டு வேறொரிடத்தில் அர்த்த சாத்திரம் எழுதிய சாணக்கியர் பலதுறை அறிவு பெற்ற வித்தகர் என்று பாராட்டி மகிழ்கிறார். சாணக்கியரால் செய்ய முடிந்ததை வள்ளுவர் செய்திருக்க முடியாது என்பது அவரது எண்ணம். இதில் நகைப்பிற்குரிய வேடிக்கை என்னவென்றால், அர்த்த சாத்திரம் சாணக்கியர் என்ற பெயருடைய ஒருவரால் எழுதப்பட்டது அன்று என்பதை வடமொழி இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள். அர்த்த சாத்திரமே அதன் தொடக்கத்திலும் இறுதியிலும் அது பலரால் எழுதப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொகுதி என்று ஏற்றுக்கொள்ளுகிறது. பேராசிரியர் சுந்தரம் அதையெல்லாம் தம் வடமொழி சார்பு காரணமாக கண்டுகொள்ளவில்லை. திருக்குறள் முழுவதும் வள்ளுவர் என்ற பேரறிஞரால் எழுதப்பட்டது என்பதை
திருவள்ளுவ மாலையில் உள்ள பல பாடல்களால் அறியலாம். அவையெல்லாம் திருக்குறளின் ஆசிரியரை நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்போதார், பெருநாவலர் என்றெல்லாம் பாராட்டுவதோடு அவர் நூலின் பொருளடக்கத்தையும் கட்டமைப்பையும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் ஆகிய 3 பகுதிகளிலும் உள்ள உட்பிரிவுகளின் எண்ணிக்கையை தொடித்தலை விழுத்தண்டினார் பாடல் பட்டியலிடும். அறம் 4, அறிபொருள் 7, 1 காமத்திறம் 3 என பகுதி செய்து பெறலறிய 4ம் ஒழிந்த பெருநாவலரே நன்குணர்வார் போலும் ஒழிந்த பொருள் என்பது அவருடைய பாடல். பாயிரம், இல்லறம், துறவறம், ஊழ் என அறத்துப்பாலின் உட்பிரிவுகள் 4. அரசு, அமைச்சு, அரண், ஊழ், படை, நட்பு, ஒழிவு என பொருட்பாலின் உட்பிரிவுகள் 7. ஆண்பார்க்கூற்று, பெண்பார்க்கூற்று, இருபார்க்கூற்று என காமத்துப்பாலின் உட்பிரிவுகள் 3. இவ்வாறு பிரித்து பெறுதற்கரிய அறம்பொருள், இன்பம், வீடு எனும் 4 பொருள்களையும் சொல்லிய பெருநாவலரே அவற்றுள் அடங்காத பொருள் ஏதேனும் உளதாயின் அதனை நன்கு அறிய வல்லவர் போலும் என்பார். எரிச்சலூர் மலாடனார் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கையை தெரிவிப்பார். பாயிரம் 4, இல்லறம் இருபான் பன் 3, தூய துறவரம் 1, ஊழாக ஆய அறத்துப்பால் 4 வகையார் ஆய்ந்துணர்ந்தார் நூலின் திறத்துப்பால் வள்ளுவனார் தேர்ந்து. வள்ளுவர் தம் நூலின் திறத்திற்கு தக்க அதற்கு உரியவற்றை தேர்ந்து அறத்துப்பாலில் பாயிரம் 4 அதிகாரங்களாகவும், இல்லறையியல் 20 அதிகாரங்களாகவும், துறவரவியல் 13 அதிகாரங்களாகவும், ஊழ் ஓர் அதிகாரமாகவும் ஆக 4 வகைகளாக கூறினார் என்று திருக்குறளின் கட்டமைப்பை தெளிவுபடுத்துவார். போக்கியாரின் பாடல் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் பகுப்பையும் எண்ணிக்கையையும் அறிவிக்கும். அரசியல் 5, அமைச்சியல் 5, உருவல் அரண் 2, 1 ஒன் ஊழ், இருவியல் திண்படை நட்பு 17, குடி 13, எண்பொருள் 7 இவை என்பது அவர் பாடல். எண்ணப்பட்ட பொருட்பால் அரசியல் 25 அதிகாரங்களும், அமைச்சியல் 10 அதிகாரங்களும், அரணியல் 2 அதிகாரங்களும், பொருளியல் 1 அதிகாரமும், படையியல் 2 அதிகாரங்களும், நட்பியல் 17 அதிகாரங்களும், ஒழிவியல் 13 அதிகாரங்களுமாக 7 இயல்களை உடையது என்று அவர் குறிப்பிடுவார். காமத்துப்பாலின் பகுப்பை பற்றிய விளக்கத்தை மோசிகீரனாரின் பாடலில் காணலாம். ஆண்பால் 7, 6, 2, பெண்பால் அடுத்த அன்பு, பூண்பால் இருபாலோர் 6ஆக, ஊன்பாய காமத்தின் பக்கம் ஒரு 3ஆக கட்டுரைத்தார் நாமத்தின் வள்ளுவனார் நன்கு என்பது அவர் பாடல். பெரும் பெயர்க்குரிய திருவள்ளுவர் ஆண்பார்க்கூற்று 7 அதிகாரங்களும், பெண்பார்க்கூற்று 12 அதிகாரங்களும், ஒருவரை ஒருவர் அடுத்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் இருபார்க்கூற்று 6 அதிகாரங்களுமாக சிறப்புக்குரிய காமத்துப்பாலின் இயல்கள் 3ஆக கூறினார் என்பார். வேதங்களையும் வியாச பாரதத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் மனு நூலையும் பாணினியம் போன்ற இலக்கண நூல்களையும் இடைச்செருகல்களால் தொடர்ந்து பெருக்கி கொண்டு போய் இந்நூல் 100,000 சுலோகங்களை கொண்டது, அந்நூல் 10,000 பாடல்களை கொண்டது, இதனினும் பெரிய நூல் உலகில் இல்லை என்றெல்லாம் வீண் பெருமை பேசுவோர்க்கெல்லாம் அறிவுரை கூறுவது மதுரை தமிழ்நாகனார் பாட்டு. மதுரை தமிழ்நாகனார் சொல்கிறார், எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால், சொல்லால் பரந்த பாவால் என் பயன், சொல்லால் பரந்த பாவால் என் பயன், வள்ளுவனார் சுரந்த வையத்துணை. பலவகை நூல்களாலும் சொல்லப்பட்ட பயனுடைய பொருள் யாவும் இந்நூலில் உள்ளன. இதில் இல்லாத சிறந்த பொருள் ஏதும் வேறெந்த நூலிலும் இல்லை.
சொல்லளவில் விரிந்த நூல்களால் விளையும் பயன் யாது? திருவள்ளுவர் அளித்துள்ள இந்நூல் ஒன்றே உலகிலுள்ள மாந்தர் யாவர்க்கும் பெருந்துணையாகும் என்பார் அவர். திருவள்ளுவ மாலையில் சில புலவர்கள் திருக்குறளை வடமொழி வேதங்களை ஒத்தது என்று கூறியிருக்க, மாங்குடி மருதனார் தமிழ் நூல் தானே வேதமாகி வடமொழி வேதங்களினும் பெருமை பெற்று விளங்குவது ஏன் என்று தெளிவாக புலப்படுத்துகிறார். மாங்குடி மருதனார் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்கி வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்பார். வள்ளுவர் வாயில் தோன்றிய திருக்குறளின் மாண்பு எதுவெனில், அது ஓதுதற்கு எளிய சொற்களை கொண்டதாய், அறிதற்கு அரிய பொருளை உடையதாய், தானே வேதமெனும் பொருளாகி வடமொழி வேதத்தினும் சிறப்புடையதாய் திகழ்ந்து தீயவர் அல்லாதார் எண்ணுந்தொரும் அவர்களது உள்ளத்தை உருக்கும் தன்மையுடையது என்பார். வடமொழி சார்புடையார் தமிழகத்தில் திட்டமிட்டு பரப்பிய பொய்களில் அறம்பொருள் இன்பம் வீடு பொருள்கள் பற்றிய தமிழர்கள் எண்ணங்களை குறித்த பொய்யும் ஒன்றாகும். இக்கோட்பாடு வடநூலாரின் தர்மார்த்த காம மோட்ச கோட்பாட்டிலிருந்து, அறம்பொருள் இன்பம் வீடு எனும் கோட்பாடு வடநூலாரின் தர்ம அர்த்த காம மோட்ச கோட்பாட்டிலிருந்து பெறப்பட்டது என்றும், அதன் அடிப்படையில்தான் வள்ளுவர் வடநூல்களை தழுவி தம் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் என்றும் பலகாலமாக கூறி வந்துள்ளனர். வைணவ உரையாசிரியர்கள் சிலர் ஆழ்வார் பாடல்களுக்கு எழுதிய உரைகளில் வேதங்களிலிருந்தும் கீதையிலிருந்தும் மேற்கோள்கள் தரும்போது இவ்வாறு விசேட தர்மம் கூறுகிறது என்றும், திருக்குறளிலிருந்து மேற்கோள் தரும்போது இவ்வாறு சாமானிய தர்மம் கூறுகிறது என்றும் எழுதுவார்கள். திருக்குறள் கூறும் அறத்தை பல இடங்களில் போற்றி பேசும் பரிமேலழகரும் வடமொழி நூல்களை தழுவிய வள்ளுவர் திருக்குறளை இயற்றியுள்ளதாக குறிப்பிடும் இடங்களும் உண்டு. வள்ளுவர் அறத்துப்பாலில் மனு நூலுக்கும், பொருட்பாலில் கௌடல்யத்திற்கும், காமத்துப்பாலில் காமசூத்திரத்திற்கும் கடன்பட்டிருக்கிறார் என்ற கருத்து திருக்குறள் அவ்வடநூல்களுக்கெல்லாம் காலத்தால் பிந்தியது என்ற நம்பிக்கை வேரூன்றிய காலத்திலே நிலைநாட்டப்பட்டதாகும். ஆனால் அந்த வடநூல்களெல்லாம் திருக்குறளுக்கு காலத்தால் மிக பிந்தியவை என்ற வரலாற்று உண்மை இப்பொழுது ஐயத்திற்கு இடமின்றி நிறுவப்பட்டுள்ளதால் ஒற்றுமை காணப்படும் இடங்களிலெல்லாம் அவையே தமிழ் நூலுக்கு கடன்பட்டிருக்கின்றன என்பதை வடமொழி ஆர்வலர்கள் உணர வேண்டும். வள்ளுவர் உள்ளிட்ட தமிழ்ச் சான்றோர் வலியுறுத்தும் உறுதிப்பொருள் கோட்பாடு, மனு முதலான வடநூலார் வற்புறுத்தும் புருஷார்த்த கோட்பாடு ஆகியவற்றுள் எது காலத்தால் முந்தியது என்பதை விட அவை இரண்டும் குறிக்கும் பொருள்கள் ஒன்றுதானா என்பதை ஆழமாக ஆராய்வது நம் கடமையாகும். அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி தொல்காப்பியர் முதல் ராமலிங்க அடிகளார் வரை நம்மவர் கூறும் விளக்கங்கள், வேத உபநிடதங்கள், மனு, கௌடலியம், சுக்கிரநீதி, காமசூத்திரம், பகவத்கீதை போன்ற வடநூல்கள் கூறும் விளக்கங்கள் ஆகியவற்றிற்குள்ள ஒற்றுமைகளை விட வேற்றுமைகளே மிகுதி. தமிழ்ச் சான்றோர் ஈதலே அறம், அதற்காக நல்ல வழியில் ஈட்டலே பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஒருவனுக்கு ஒருத்தியாக இருந்து இல்லறம் நடத்தலே இன்பம், இறைவனை நினைந்து இம்மூன்றையும் விடுதலே வீடு என்று 4 உறுதிப்பொருள்களுக்கும் விளக்கங்கண்டார்கள். இவற்றை அடிப்படையாக வைத்தே தொல்காப்பியரும் சங்கச் சான்றோரும் திருவள்ளுவரும் தாம் கண்ட காட்சியை, வாழ்க்கை நோக்கை தம் நூல்களில் வலியுறுத்தினார்கள். மண்ணுலக வாழ்வை ஒருவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை எவ்வாறு வாழ வேண்டும் என்பது பற்றி விரிவாக பேசினார்களே தவிர, அந்த அறிஞர்களெல்லாம் மனிதன் பிறப்பதற்கு முன் நிகழ்வது, இறப்பதற்கு பின் நிகழ்வது, விண்ணுலக இன்பங்கள்,
நரக கொடுமைகள் ஆகியவை பற்றிய கற்பனைகளை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆனால் யூதரும் கிரேக்கரும் ரோமானியரும் ஆரியரும் இவை பற்றிய தொன்மங்களையும் படைப்பு இலக்கியங்களையும் ஏராளமாக எழுதி குவித்து சென்றனர். வள்ளுவர் அறத்துப்பாலில் மக்கள் யாவரும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எச்சூழலிலும் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய அறநெறிகளையே பல உத்திகளை கையாண்டு வலியுறுத்துவார். ஒவ்வொரு பண்பையும் உச்ச நிலையில் நிறுத்தி அதன் இன்றியமையாமையை பரிந்துரை செய்வார். வடநூல்களெல்லாம் வழக்கு, தண்டம், ஒழுக்கம் ஆகிய மூன்றில் பாவங்களும் குற்றங்களும் அவற்றிற்கான இம்மை மறுமை தண்டனைகளும் பற்றியே வருண வேறுபாட்டு அடிப்படையில் பேசுவன. வள்ளுவரோ காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம், இனத்திற்கு இனம் மாறுபடாத ஒழுக்கம் பற்றியே பேசுவார் என்பதையும், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாய வீடு பற்றி பேச மாட்டார் என்பதையும் பரிமேலழகரே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஈதலின் சிறப்பை வள்ளுவர் நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர், ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்றெல்லாம் குறட்பாக்கள் எடுத்துரைக்கும். வடநூலார் கூறும் அறம் இது அன்று. அவர்கள் சொல்லுகின்ற தர்மம் இந்த அறம் ஆகாது. அன்னார் வர்ணாசிரம தர்மம் என்னும் அதர்மத்தையே அறம் என மொழிவார்கள். மனுநூல் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி கூறுவது சான்றாக பிராமணன் பொருளை அபகரித்த சூத்திரனை சித்திரவதை செய்து கொல்லுக. ஆனால் பிராமணன் சூத்திரனுடைய பொருளை அவன் விருப்பப்படி கொள்ளையிடலாம். மனுநூல் கூறும் நீதி. பயிர் தொழில் நல்ல தொழில் என்று நினைக்கிறார்கள். அந்த தொழில் பெரியோர்களால் மிகவும் இகழப்பட்டதாகும். மனுநூல் பிராமணர்கள் அதனை செய்தல் கூடாது. இவ்வாறு பல அறமற்ற கருத்துக்களையே தர்மம் என்ற பெயரில் மனுநூல் முதலாய வடநூல்கள் யாவும் கூறும். வள்ளுவர் கொலை வேள்வியை அபிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று, நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை என்பார் என்றெல்லாம் கண்டிப்பார். ஆனால் வேதங்களும் உபநிடதங்களும் வியாசபாரதமும் வால்மீகி ராமாயணமும் மனித உயிரையும் குதிரை, பசு, பன்றி ஆகிய விலங்குகளையும் பலியிட்டு செய்யும் யாகங்களை தேவர்களுக்கு செய்யும் வழிபாடாக போற்றி பேசும். இல்லறத்தான் விருந்தோம்புதலை பாராட்டுவார் வள்ளுவர். இணைத்துணர்ந்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பிறன்மனை விளைதலை 10 பாடல்களில் திருக்குறள் கடுமையாக கண்டிக்கும். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம் பொருள் கண்டற்கண் இல். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையார் இல் என்றெல்லாம் வள்ளுவர் கண்டிப்பார் பிறன்மனை விளைதலை. அடுத்தவன் மனைவியை கெடுத்தலை அறமன்று என்று மனுநூலோ அர்த்த சாத்திரமோ காமசூத்திரமோ கண்டிக்கவில்லை. மாறாக அத்தீயொழுக்கத்தை பரகீயம் என்று ஏற்றுக்கொள்வதோடு வடமொழி காமநூல்களெல்லாம் அடுத்தவன் மனைவியை அடைவதற்கான உத்திகளை எல்லாம் விரிவாக பேசும். வள்ளுவரார் துறவரத்தார்க்கு வேண்டும் பண்புகளாக அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, மெய்யுணர்தல், அவாறுத்தல் ஆகியவற்றை குறிப்பிடுவார். அவர்கள் உலக வாழ்விலிருந்து விலகி காட்டிற்கு சென்று தங்களுடைய ஆன்மீக மேம்பாட்டிற்காகவும் மோட்சம் அடைவதற்காகவும் உடலை வருத்தி கடுந்தவம் செய்ய வேண்டும் என்று வடநூல்கள் கட்டளையிடும். விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்களும் இந்திரன் முதலான தேவர்களும் ராவணனை ஒத்த அசுரர்களும் பல 100 ஆண்டுகள் அவ்வாறெல்லாம் தவறு செய்து
பிறரை துன்புறுத்தவும் அழிக்கவும் வரம்பெற்றார்கள் என்று வடமொழி தொன்மங்களும் புராணங்களும் பல கதைகளை சொல்லும். வள்ளுவரோ உலகத்தாரோடு ஒட்டியிருந்து துறவியர் எல்லா உயிர்கள்பாலும் அருள் காட்டி அவற்றின் துன்பத்தை போக்கி வாழ வேண்டும் என்பார். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றெல்லாம் அவர் துறவரத்தாரை பற்றி பேசுவார். இவையெல்லாம் துறவியர் மேற்கொள்ள வேண்டிய இன்றியமையாத அறங்கள் என்றும் மெய்யுணர்தல் அவர்களுடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் வள்ளுவர் அறிவுரை கூறுவார். வடநூலார் கண்டுகொள்ளாத அறங்கள் இவை என்பதை அந்நூல்களை படிப்பவர்கள் உணரலாம். இதனை போன்றே பொருள் பற்றி வள்ளுவர் கூறும் உண்மைகளுக்கும் அர்த்தசாத்திரம் போன்ற வடநூல்கள் வற்புறுத்துவனவற்றிற்கும் பெருத்த வேறுபாடுகள் உண்டு. மன்னன் பொருள் சேர்க்கவும் பகைவரை அழிக்கவும் எத்தகைய கொடிய அறமற்ற வழிகளையும் கையாளலாம் என்றும் தன் மனைவியரையும் புதல்வர்களையும் பிற சுற்றத்தாரையும் நம்பக்கூடாது என்றும் புதல்வர்களை தனியிடத்தில் வைத்து அவர்களுடைய நடவடிக்கைகளை ஒற்றர்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும் என்றும் கௌடலியம் கூறும். பகை மன்னனை கொல்ல அது கூறும் வழிகளில் ஒன்று, அவன் கோயிலில் வழிபடச் செல்லும்போது மதிலிலிருந்து பெரும் பாறை ஒன்றை அவன் மேல் தள்ள ஏற்பாடு செய்தல், தன்னை நம்ப வைத்து பிற மன்னரை கழுத்தறுக்கும் முறைகள் பலவற்றையும் கௌடலியர் மன்னனுக்கு அறிவுரையாக கூறுவார். ஒற்று வேலைக்கு பெண் துறவியரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுவார். பொருள் சேர்ப்பதிலும் மன்னன் எந்த அறநெறி பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை என்பது அவர் கருத்து. பிராமணர் அல்லாதார், விதவைகள், பாதுகாப்பு அற்றவர்கள் ஆகியோருடைய சொத்தையெல்லாம் மன்னன் கவர்ந்து கொள்ளவும் சாணக்கியர் வழி சொல்லுவார். வள்ளுவர் செங்கோன்மை, கொடுங்கோன்மை, இறைமாட்சி போன்ற அதிகாரங்களில் அரசர்கள் எச்செயலிலும் அறம் வழுவாது உறுதியாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பார். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்றெல்லாம் அவர் பேசுவார். இவையெல்லாம் அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்று இறைமாட்சி வலியுறுத்தும். பெரியோரை துணையாக கொண்டு சிற்றினம் சேராது, கழிப்பால் செய்ய வேண்டிய கடமைகளை மறவாது, குடிகளை தழுவிக்கொண்டு செங்கோல் செலுத்த வேண்டும். பொருளை சேர்ப்பதிலும் முறைகடந்த வழிகளை கையாளும் மன்னன் அழிவது உறுதி என்பார் வள்ளுவர். வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலொடு நின்றான் இரவு என்பார். குடிமக்கள் வெறுப்பனவற்றை செய்யும் மன்னன் விரைவில் கெடுவான். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். கடுமொழியும் கையுகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அரசு. பகைவரின் செருக்கை கெடுக்கவல்ல வாளாகிய பொருளை ஈட்டல் அரசனுக்கு தேவையாயினும் அது தீதின்றி வருதல் வேண்டும் என்பார் வள்ளுவர். உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். பகைவரோடு போர் செய்வதற்கான முறை, காலம், இடம் பற்றியெல்லாம் விரிவாக பேசும் வள்ளுவர் போரை தவிர்த்தலே ஒரு மன்னனுக்கு ஆக்கம் என்பார். இகல் என்னும் பகைமை உணர்வு ஒரு தீய பண்பாகும் என்பது அவர் மன்னர்களுக்கு கூறும் அறிவுரை. இகல் என்பது எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிர்களோடு பொருந்தாமல் வேறுபடுதலாகிய தீய பண்பை வளர்க்கும் நோய் என்பார் அவர். ஒருவன் இகல் என்னும் துன்ப நோயை நீக்கிவிட்டால் அது அவனுக்கு அழிவில்லாத புகழை கொடுக்கும் என்பார் வள்ளுவர். தம் உள்ளத்தில் மாறுபாடு ஏற்படும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு பணிந்து நடக்க வல்லவரை வெல்லக் கருதும் தன்மையுடையவர் யார் என்று கேட்பார். மன்னனுக்கு திருவள்ளுவர் சொல்லும் இத்தகைய அறிவுரைகளை எந்த வடமொழி பொருள் நூலும் சொல்லவில்லை. அவற்றிற்கு எதிரானவற்றையே
அவை பரிந்துரை செய்கின்றன. களவு மனம் வடநூலார் கூறும் காந்தர்வ விவாகத்தை ஒத்தது என்பது வடமொழி சார்புடையாரால் வலிந்து கூறப்பட்ட புனைந்துரையாகும். காந்தர்வ விவாகம் பற்றி வடநூல்கள் கூறும் செய்தி ஒருவன் தான் விரும்பும் பெண்ணை அறமற்ற வழிகளில் கைப்பற்றி புணர்ந்து பின்னர் புரோகிதனை கொண்டு உரிய சடங்குகளை செய்து அதன் பின்னர் அப்பெண்ணின் பெற்றோர்களுக்கு அது பற்றி தெரிவிப்பதாகும். இதுதான் காந்தர்வ விவாகம். திருமணச் சடங்குகள் செய்யப்பட்டு விட்டதால் பெண்ணின் பெற்றோர்கள் விருப்பமில்லாவிட்டாலும் அத்திருமணத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அரசனால் தண்டிக்கப்படுவர். ஒரு பெண்ணிடம் பாலுறவு கொள்ள விழைவோன் அவளது உடன் பிறந்தானை பொருள் கொடுத்து துணையாக கொண்டு அவளை அடைவான். அவளது பெற்றோரை அறமற்ற வழிகளில் தன்வயப்படுத்தி அவளை கூடுவதும் உண்டு. இத்தகைய உறவு திருமணத்தில் முடிய வேண்டும் என்ற விதியும் இல்லை. களவு மணத்தின் இலக்கணத்தை தொல்காப்பியரும் வள்ளுவரும் தெளிவாக்கியிருக்க அதன் இலக்கியமாக திகழ்வது கபிலரின் குறிஞ்சிப்பாட்டாகும். ஒருவனுக்கு ஒருத்தியாக இல்லறம் நடத்துதலை வடநூல்கள் வற்புறுத்தவில்லை. வேள்வி செய்யும் பிராமணன் 3-4 மனைவியரோடு சேர்ந்தே அதனை செய்ய வேண்டும். அவன் முதலில் மணம் செய்து கொள்ளும் பெண் அவனது வருணத்தைச் சேர்ந்தவளாகவும் அவனது கோத்திரத்தை சேராதவளாகவும் இருத்தல் வேண்டும். குடும்பத்து பெண்ணை அவன் மணந்து கொள்ளலாம் என்பதற்கு பல கட்டுப்பாடுகள் உண்டு. அவற்றை மனுநூல் விரிவாக பட்டியலிடும். ஒரு பெண்ணின் மூலம் ஆண்மகவு பிறக்கவில்லையானால் அவளை தள்ளி வைக்கவும் வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளவும் அவனுக்கு உரிமை உண்டு. ஓர் ஆண் பிறனொருவனின் மனைவியோடும் விதவையோடும் பரத்தையோடும் உறவு கொள்வதை மனுநூலோ காமசூத்திரமோ கண்டிக்கவில்லை. மாறாக அவர்களை எவ்வாறு கைப்பற்றலாம் என்பதற்கான அறமற்ற வழிகளை வாத்சாயனர் சுட்டி காட்டுவார் காமசூத்திரத்தில். எனவே வள்ளுவர் விளக்கும் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 உறுதிப் பொருள்களும் வடநூலார் பரிந்துரைக்கும் தர்மம், அர்த்தம், காமம் ஆகிய 3 புருஷார்த்தங்களினின்றும் வேறுபடுபவை என்பதும் அவர் வடநூல்களை மொழிபெயர்த்தோ தழுவியோ எழுதியிருக்கிறார் என்பது தமிழரின் உட்பகைவர்களும் புறப்பகைவர்களும் கட்டிவிட்ட கதை என்பதும் தெளிவாகும். நன்றி.